இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 115 அதிகாரம் 1வது வசனம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் அது சத்தியத்தின் நிமித்தமும் உடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். எந்த ஒரு காரியத்தின் மகிமை கனம் எல்லாமே யாருக்கு தான் சேரணும்? கர்த்தருக்கு தான் சேரணும் இல்லையா? அதனால தான் தாவீது சொல்கிறார், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தம் உமது நாமத்துக்கு மகிமையை வரப்பண்ண எங்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீரோ அதன் மூலமாய் நாமம் மாத்திரமே மகிமைப்படணும்னு தாவீது கர்த்தரை உயர்த்துகிறார். சங்கீதம் 79 அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்குறோம், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி ஆக்கும்னு தாவீது இங்கே தேவனை நோக்கி முறையிடுகிறத பார்க்குறோம். இப்போ நம்மளை ரட்சிக்கிறவர் அவர்தான், நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் தான். நம்ம எல்லா இக்கட்டிலிருந்து நம்மளை நீங்களாகி விடுவிக்கிறவர் அவர். பாவத்தை நிவர்த்தி செய்கிறவர் இல்லையா? பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் இல்லையா? நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார், தாமாக முன்வந்துன்னு பார்க்குறோம். அப்போ அவர் பாவ நிவர்த்தி ஆக்குகிறவராய் நமக்கு இருந்தார்னு பார்க்குறோம். அப்போ அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். அதாவது ஒரு புறஜாதி மக்கள் இவங்க தேவன் எங்கன்னு சொல்லாதபடிக்கு உம்முடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், அப்படிப்பட்டவங்க சிந்துகிற அந்த இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்க செய்யுங்க. யார் அப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை விளங்க செய்யுங்கன்னு சொல்லி தாவீது தேவனிடத்தில் முறையிடுறாரு. ஏன்னா நமக்கு கிருபையை தருகிறவர், உதவி செய்கிறவர், விடுவிக்கிறவர், பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிறவர் அவர். அதனால தான் தேவனிடத்தில் அப்படி புறஜாதிகளுக்கு முன்பாக எங்களை நீங்கள் உம்முடைய நாமம் விளங்கும்படியாய் செய்யுங்க கர்த்தாவேன்னு சொல்லி தாவீது முறையிடுகிறத பார்க்குறோம். ஏசாயா 48 அதிகாரம் 11 வசனத்தில் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியும் என்ன சொல்கிறார்? என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். கர்த்தர் எப்பவுமே அவருடைய பரிசுத்த நாமம் குலைச்சல் ஆகக்கூடாது இல்லையா? அவருடைய மகிமை வேறொரு விக்கிரகத்துக்கோ வேறொரு காரியத்துக்கோ கொடேன்னே சொல்கிறார். நானே கர்த்தர், வேறொருவர் தேவன் இல்லைன்னே சொல்கிறார் இந்த உலகத்தில் இல்லையா? அந்த உலகத்திலும் சரி, பூமியிலும் வானத்திலும் அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அதனால் அவர் மகிமை வேறு ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன்னே சொல்கிறார். சங்கீதம் 96:8 பார்க்குறோம், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, எப்பவுமே நம் தேவனுக்கு மகிமை செலுத்தணும் இல்லையா? அவருக்குரிய காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் பிரகாரங்களான ஆலயத்திலே நாம் பிரவேசித்து நாம் அதை செலுத்தணும் இல்லையா? அவர் நாமத்துக்கு மாத்திரமே நம்ம மகிமையை செலுத்தணும். எசேக்கியேல் 20 அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்குறோம், ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்தேன்னே சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க எருசலத்தில் அவங்க பாபிலோனியர்னால சிறைப்பட்டு போகிறாங்க இல்லையா? கல்தேய பட்டணத்தில் அவங்க போகிறாங்க. அந்த எல்லையில் 70 வருஷம் அவங்க சிறைப்பட்டு அலைந்து திரிகிறாங்க. அப்படி அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்களை 70 வருஷத்துக்கு அப்புறம் தன் சுய தேசத்துக்கு திரும்பி வரும்படியாக, எருசலேத்துக்கு வரும்படியாக செய்கிறார். அப்போ புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தமே எருசலேத்தில் இஸ்ரேல் யூத ஜனங்களை கொண்டு வந்து அவர் சேர்த்தார்னு பார்க்குறோம். அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறத பார்க்குறோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 32 வசனத்தில் சொல்கிறார், நான் இப்படி செய்வது உங்களுடைய நிமித்தமாக அல்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டு இருக்க கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரை, உங்கள் வழிகளின் நிமித்தம் நீங்கள் நாணுங்கள், வெட்கப்படுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் புறஜாதிகளுடைய அக்கிரமங்களையும் விக்கிரகங்களையும் நீங்கள் பணிந்து கொண்டது நிமித்தம் நீங்கள் வெட்கப்படுங்க. ஏன்னா உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீங்க, நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேலே பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வர்ஷிக்க பண்ணுவேன், அதை பெருக பண்ணுவேன் சொல்கிறார். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு
அப்போ புறஜாதி மக்களுக்கு நடுவில் கர்த்தருடைய ஜனங்களை என்னாலும் பஞ்சத்துக்குள்ளே வைக்க மாட்டேன், நிந்தை அவமானத்துக்குள்ளாக வைக்க மாட்டேன், அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் நான் பெருக பண்ணுவேன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுறார். ஏன் இதெல்லாம் செய்கிறார்னா, புறஜாதிகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலையை அவர் உயர்த்துகிறார். அவர் நாமம் உயர்ந்தது, உன்னதமானது. அவரே மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் என்பதே நமக்கு அறியும்படியாக அதை செய்கிறார். எபேசியர் 1:6 பார்க்குறோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரப்படியே நம்மை முன்குறித்திருக்கிறேன்னு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தான் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான் இல்லையா, அவன் நித்திய ஜீவனை அடைவான். அவரையும் அவரை அனுப்பின பிதாவையும் நாம் விசுவாசிக்கணும். அப்போ குமாரனுக்கு கொடுத்த எல்லா சுதந்திரமும் அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் பேராலே அது நம்ம கொடுக்கிறார். அப்படி நம்மளை புத்திர சுவிகாரத்தினாலே முன்குறித்திருக்கிறார். அதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா, அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கி நாம் இருக்கிறதுக்கு. எசேக்கியேல் 36:22 பார்க்குறோம். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரை உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சல் ஆக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன்னு சொல்கிறார். அப்போது எதுக்காக? நம்முடைய பேர் புகழுக்காக அல்ல. கர்த்தர் புறஜாதிகளுக்கு மத்தியில் நம்மளை கொண்டு வந்து விடுதலையாக்கி நம் சுய தேசத்தில் நம்ம சுதந்திரிக்க வச்சிருக்காருனா, அப்போ அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அந்த பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே உங்களுக்கு நான் இப்படியெல்லாம் செய்கிறேன்னே சொல்கிறார். சங்கீதம் 61:7 அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். யார்? கர்த்தராகிய ஆண்டவர் இல்லையா. அவர் தயையும் உண்மையும் காக்க கட்டளையிடுவார். தேவனிடத்துல தான் தயை, இரக்கம், கிருபை இருக்கு. அவர் உண்மையுள்ள தேவன், அவர் சத்திய தேவன். அவர் காக்க கட்டளையிடும். அப்போ அவரிடத்துல நாம் கேட்கும்போது அந்த தயையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 1:7 சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் உண்டானது. இதை நாம் விசுவாசிக்கணும் இல்லையா. கிருபையும் சத்தியமும் கர்த்தரிடத்துல தான் இருக்குது, அதை நமக்கு தருகிறார் அவர். மீகா 7:20 பார்க்குறோம். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. அதாவது தேவன் ஒருத்தருக்கு வாக்கு பண்ணாருன்னா அந்த வாக்கை நிறைவேற்றுறார் இல்லையா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு அன்னைக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுறாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுறாரு. ஆபிரகாமுக்கு கிருபையை கட்டளையிடுறாரு, யாக்கோபுக்கு சத்தியத்தை ஆணையிட்ட சத்தியத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நமக்கும் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார், உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார், நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம தேற்றுகிறவராக இருக்கிறாரு. அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு தேவன் செய்து வருகிற எல்லா நன்மைக்கும் அவர் நாமம், அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம் இதெல்லாம் அவர் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தேவ நாமத்துக்கு மாத்திரம்தான் நம்ம மகிமையை வர பண்ணணும். அதே போல் சங்கீதம் 74:22 பார்க்குறோம், உடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும், உமக்கு விரோதமாக எழும்புகிறவருடைய அமளி எப்போதும் அதிகரித்து இருக்கிறதேன்னு தாவீது சொல்கிறார். அப்போது சத்துருக்கள் ஆரவரிக்கக்கூடாது. அதே போல் அவர்கள் உமக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் அவங்க அமளி பண்ணவும் கூடாது, எழும்பவும் கூடாது. அதையெல்லாம் அடக்கி போடுங்கப்பான்னு தாவீது தேவனிடத்தில் கேட்குறாரு. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட சத்துருக்கள் எழும்பி அமளியை உண்டாக்கலாம், உங்களை நிந்தைக்கு உள்ளாக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைங்க. சங்கீதம் 74:22 படி சத்துருக்களுக்கு அவர் ஆரவாரத்தை, அவங்க பண்ணுற ஆரவாரத்தை கர்த்தர் மறவாதபடிக்கு அவர்கள் எழுப்புகிற அமளியெல்லாம் தேவன் முற்றிலுமாய் அழித்து போடணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார். அவர் உங்கள் தேவனாக இருப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய், குமாரத்திகளாக இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமீன்.